இன்னைக்கு காலையிலே ஒரு தரமான வெல்டிங் சம்பவம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இன்ஜின் ஃப்ளைவீல் லைட்டா கிராக் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த இன்ஜின் ஃப்ளைவீல் ஒரு கேஸ்டைன் பாடிங்க. ஸோ இந்த கேஸ்டைன் பாடியில நார்மல் மெயில்டு ஸ்டீல்ல வெல்ட் அடிக்கிற ராட்ஸை வச்சோ இல்ல மெயில்டு ஸ்டீல்ல வெல்ட் அடிக்கிற மாதிரியோ அடிச்சா அது ஸ்ட்ராங்கா இருக்காது. பொதுவாக கேஸ்டைனை வந்து நம்ம வெல்டிங் அடிக்கும் போது லைட்டா வி குரூ எடுக்கணும். இப்போ கிரைண்டிங் பண்ணி நான் எடுத்திருக்கேன்ல, இந்த மாதிரி வி குரூ எடுத்துட்டு இதுக்குன்னு பிரத்யேகமா கேஸ்டைன் வெல்டிங் ராட்ஸ் வருதுங்க. அந்த வெல்டிங் ராட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நார்மல் மெயில்டு ஸ்டீல் வெல்டிங் ராட்ஸை யூஸ் பண்ணாதீங்க, அது ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் வேற வேற. இந்த மாதிரி வெல்டிங் ராட்ஸை ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு தான் அடிக்கணும்னு ஒரு சில நண்பர்கள்லாம் குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சில இன்டீரியர் வில்லேஜஸ்ல ஓவன் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது வெல்டிங் ராடை ஹீட் பண்ண, அதனால அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாத புது வெல்டிங் ராட்ஸை வாங்கி நார்மல் எம்எஸ் வெல்டிங் ராடு 3.15 mm திக்னஸ் வெல்டிங் ராடுக்கு ஒரு 140 கரண்ட் ஆம்பியர் வைக்கிறோம்னா இதுக்கு கொஞ்சம் கூட வைக்கணுங்க. ஒரு 160 வரைக்கும் வச்சு வெல்டிங் அடிச்சோம் அப்படின்னா அந்த பாடியும் ஸ்ட்ராங்கா இருக்கும், வெல்டிங்கும் பக்காவா வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.